பூர்ணிமா கரெக்டாக விளையாடினாலும் மாயா வந்து அவங்கள ரொம்ப இன்டரப்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வாரம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஒரு வீக் ஒரு மைண்ட் செட் இருக்காங்க, ஃப்ரைடேனா ஒரு மைண்ட் செட்டு, அடுத்த வீக் கமல் சார் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஆமாம், அவங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்கல்ல, கரெக்டாக இல்லையே, அப்பப்போ மாறிட்டே தானே இருக்காங்க, ஒரு ஸ்டேபிளாக இல்லை அவங்க. இல்லை, அது கேமாக பார்த்தா நல்லாயிருக்கு. ஏன்னா எப்போதும் பார்க்குற டிவி ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கேமாக இருக்குது. பட் சம்டைம்ஸு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, பார்க்குற மாதிரி இல்லை. ரியாலிட்டிக்காக யாரும் இல்லைல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இது கேம் ஒரு நாளில் முடிஞ்சால் பரவாயில்ல, நான் 100 days உள்ளே வச்சு பண்ணது ஒரு சின்ன டார்ச்சராகவும் தெரியுது. அது ஃபைட் பண்ணிக்கிறாங்களே, வெஞ்சன்ஸாக கூட இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், அவங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்கல்ல, கரெக்டாக இல்லையே, அப்பப்போ மாறிட்டே தானே இருக்காங்க, ஒரு ஸ்டேபிளாக இல்லை அவங்க. மேபி அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க மாதிரி தெரியுது, கரெக்டாக இல்லை. அவங்க சேஃப் ஆகணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. இல்லை, கேமில் அவங்க இருக்கணும், அதனால அவங்க என்ன வேணால் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஐஸ் வைக்கிறாங்க எல்லாருக்கும். அப்புறம் யாராவது நம்ம சேவ் பண்ணால் பெட்டராக இருக்கணும், அவங்க பக்கம் போயிடுறாங்க. அந்த மாதிரி தான். அர்ச்சனா ஓகே, ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கல்ல, இப்போ கேமை கரெக்டாக விளையாடுறாங்கன்னு தோணும். இப்படிலாம் கேட்குறீங்க. எனக்கு அர்ச்சனா பிடிக்கும். அப்புறம் அந்த இன்னொரு கை இருக்கார்ல, அவர் பேர் எனக்கு மணி. மணி டான்ஸ் மாஸ்டர் தானே. ஐ கெஸ் பூர்ணிமா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மாயா நல்லா தானே இருக்காங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. அவங்க எப்போதும் ஒரே ஸ்டாண்டர்டில் தான் இருக்காங்க, மாற்றி மாற்றி விளையாடல. உண்மைனா ஓரளவுக்கு ஃப்ராங்காக இருக்காங்க, கரெக்டாக பேசுவாங்க. இல்லை, அவங்க கொஞ்சம் ஓப்பனப்பாக இருக்காங்க, அதனால அவர் கேட்குறாரு. ஃப்ராங்காக இருக்காங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. எனக்கு அதில் பிடிச்சது யாருன்னா அர்ச்சனாவை பிடிக்கும். அவங்க கரெக்டாக பேசுவாங்க, பாயிண்ட்டாக பேசுவாங்க. ஒரு சில இடத்துல தான் அவங்க வார்த்தையை விட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க ஜென்யூனாக விளையாடுற மாதிரி, அவங்களா தான் விளையாடுற மாதிரி இருக்குது. விசித்ரா மேம் அவங்கள பற்றி என்ன சொல்லணுன்னா, வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வாரம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஒரு வீக் ஒரு மைண்ட் செட் இருக்காங்க, ஃப்ரைடேனா ஒரு மைண்ட் செட்டு, அடுத்த வீக் கமல் சார் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஆமாம், ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ ஏதோ அவங்கள பற்றி ஏதோ நெகட்டிவாக யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோடய போய்ட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அவங்க தனியாகவே அவங்க ஒரு மெண்டாலிட்டியாக இருக்காங்க. இல்லை, அது அவங்க அவனா ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க அது எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜியை கூட லாஸ்ட்டில் வீக்கெண்டில் சொல்லிடுவாங்க, நான் ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்கன்னா யாரும் கண்டுக்கல. அது மாதிரி சிம்பிளாக எல்லாமே பண்ணிவிட்டு வார்த்தைலாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. நிக்சனு மற்ற எல்லாருமே ஒரு சிலர் ஈஸியாக சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு சில விஷயம்லாம். அது கேட்பார், கமல் சார் கேட்பார். பூர்ணிமா கரெக்டாக விளையாடினாலும் மாயா வந்து அவங்கள ரொம்ப இன்டரப்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்க பூர்ணிமா அவங்க கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்காங்க பிக் பாஸில், மாயா தான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவ்வளோதான். விக்ரம் பற்றி என்ன சொல்லணுன்னா, அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்காரோ இப்பயும் அப்படியே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை, அவரே சொல்லிகிட்டு இருக்காரு, மக்கள் தீர்மானிக்கிறது தான், நம்ம தான் தீர்மானிக்கிறது தான். அவர் பாசிட்டிவாக நினைக்கிறாரு, ஓகே, அதில் தப்பு இல்லை, அவ்வளோதான். யாரு? கூல் சீரியஸனாவா?
அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. அவர் எப்படின்னா சைலண்ட்டாகவே இருந்துட்டு எங்கேயும் சண்டை வழிக்காமல் யாருன்னா என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கிக்கின்னு இந்த காலை விட்டுட்டு 100 நாள் முடிஞ்சதே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார் அவர். அப்பப்போ வீட்டுக்கு போகிறேன்னா எல்லாருக்கும் அந்த ஞாபகம் வரும், ஃபேமிலி ஞாபகம் வரும். அதனால் அப்படி யூஸ் பண்ணுறாரு ஒரு. தினேஷ் நல்லா அவர் நல்லா விளையாடுறாரு. அவர் கரெக்டாக ஜென்யூனாக பேசுகிறாரு. மற்றபடி சொல்கிறதுக்கு கேர்ள்ஸுங்கிட்டயா இல்லை அப்படி பேசினா தான் அவங்க சைலண்ட் ஆகுறாங்கன்றதுக்காகவும் அப்படி பேசலாம். மற்றபடி அவங்க தப்பான வார்த்தைலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்ட் தராங்க. கேர்ள்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தராங்க. அவ்வளோதான். ரவீனா மணி அவங்க ரவீனா மணி எப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் எப்படி வந்தாங்களோ இப்போ லாஸ்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பார்த்த வரைக்கும் அப்படி தான். இந்த லவ் நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க லவ் அந்த இதுவில் போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்குது. அது தப்பு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் அது, லவ்வெல்லாம் கிடையாது தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்டன் ஆவாங்க. நெக்ஸ்ட்னா இந்த வீக்கில் அது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஆக மாட்டான். இல்லை அவர் ஒரு சில வார்த்தைலாம் விட்டுட்டார். அவர் லேடிஸ் அந்த மாதிரி அப்படி அவ்வளோ சீக்கிரம் கண்டென்ட் கொடுத்துருவாங்க. இந்த வீக்கில் அதிகம் கண்டென்ட் அவர் தான் கொடுத்துருவாங்க. அதனால் மாயா எவிக்ஷன் வந்தால் மாயா ஆவாங்க, இல்லாட்டி நெக்ஸ்டன் அப்படி தான் என் மைண்டில் இருக்குது. ஓகே, கமல் சார் வந்து கரெக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கேட்குறாரா இல்லை கடுப்பாக இருக்குமா ஏதாவது? இல்லை அவர் கரெக்டாக கேட்குறாரு. வார்த்தைகள் கரெக்டாக இருக்குது. அந்த 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 ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், எப்படி என்ன சொல்லணுங்கிறத கரெக்டாக தெளிஞ்சால் ஒரு கண்டென்ட்னா கண்டென்ட் மட்டும் தான் இருக்கணும். மற்றபடி லேடிஸ் விஷயங்களை கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஸோ மற்றபடி லாஸ்ட்டாக அந்த இவர் கொடுத்துருவாங்க. இந்த வாரம் வந்து நிக்சனுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்துருக்காரு பைக். ஆமாம், ஆனால் அது ஏன் ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேறுமா? பிரதீப் அவருக்கு ஏன் எல்லோ கார்டு கொடுக்காம? இல்லை அவங்களுக்கு என்ன பிரதீப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அவங்கள பேசவே விடல பிரதீப். அவங்கள மேபி அவங்களுக்கு எல்லோ கார்டுன்னா கொடுத்துருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்தது பெரிய ஒரு இதுவாக தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அவரோட கேரியரே அது பாதிக்கிறோம். ஆமாம். ஆனால் எப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து அவர் பேசியிருந்தாருன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்ற ஒரு இது இருந்தால். நெக்ஸ்ட் வீக் கமல் சார் என்ன சொன்னார்னா அவர் பேசியிருந்தார், அவரே அவர் கெரியருக்கு டவுன் பண்ணியிருப்பார்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் சொன்னார். ஸோ அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அவர் என்ன நியாயப்படுத்த பார்ப்பார், அதனால ஒரு சில வார்த்தைகள் வரும் அப்படின்றதுனால அவர் டவுட் பண்ணார்.